வெல்கம் டு மங்கையர் கைவண்ணம். நம்ம இன்றைக்கி வந்து சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சமோசா செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு சின்னதாக கட் பண்ணி, 2 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். மைதா வந்து நான் ஒரு 1/2 அன் ஹவர் பிசைஞ்சு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சுடேறிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சுடேறிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு இல்லை, நம்ம திரும்ப ஆயிலில் தான் போட போகிறோம், அதுலேயும் குக் ஆகிடும். பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு பச்சை வாசனை போடுறதுக்காக தான். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. சமோசா தேய்ச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா மாவு தொட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு 4-5 சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ தேய்ச்சாச்சு. நம்ம வந்து இப்போ 2-3 இது ஒரே இதில் வச்சு இது பண்ணால் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு எடுக்க வராது. ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மாவு துவைக்கணும். நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அப்போ தான் நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கிறப்ப ஈஸியாக ஒட்டாமல் வரும் திரும்ப எடுக்கிறதுக்கு. இப்போ இதில் லைட்டாக மாவு தூவி விட்டுக்கலாம். ஒரு சமோசா அது மேலே வைக்கிறப்ப ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ இந்த சப்பாத்தி எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ வச்சாச்சு. இப்போ எதுக்கு அந்த மாவு ஆயில் போட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப கட் பண்ணி எடுக்கிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் அது மாதிரி வச்சது. இப்போ
சமோசாவுக்கு தேவையான அளவு திரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் போட்டு மேலால் மாவு தூவிட்டு அது மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து தவாவில் போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த லேயராக இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா ஆயிலில் போடுறப்ப மொறு மொறுன்னு இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு. இதை ஹீட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் வைங்க. லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். லைட்டாக வந்தால் போதும். ரொம்ப நேரம் சப்பாத்தி மாதிரி குக் ஆகணும்னு இல்லை. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எடுத்துக்கலாம். சைடில் இருக்க இந்த மாவெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சமோசாவுக்கு தேவையான ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து அந்த மசாலா ரெடி பண்ணல அந்த இதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம செஞ்சது. இப்போ ஆயில் விட்டு கொஞ்சம் மாவு மேலால் தூவி விட்டதுனால எப்படி லேயராக வருது பாருங்கள். சமோசா சீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார்னர் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். திரும்ப அதே ஷேப்புக்கு இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சைடில் மைதா மாவு கலந்து வச்சுருக்க அந்த பேஸ்ட் எடுத்து ஒட்டிக்கலாம். மசாலா பிரிஞ்சு வந்துடாமல். இப்போ இந்த மேல் மாவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சமோசா மடித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடேறிடுச்சு. போட்டுக்கலாம் சமோசா. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். இப்போ சூடான சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து எப்படின்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.